الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في كبد صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்துக்கும் மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய நியதி வழிமுறை, அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் அனைத்து விதமான மக்களுக்கும் அனைத்து விதமான மக்களையும் நாம் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார். யார் அந்த சோதனையை தன்னுடைய பரிசுத்தமான நியத்தோடு நல்ல அமல்களை செய்து சாதனையாற்றுகின்றார்கள் என்பதை காணுவதற்காக வேண்டியே அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா கூறியபடி இந்த உலகத்திலே செல்வந்தர்களையும் அல்லாஹ் சோதிக்கின்றான், ஏழைகளையும் அல்லாஹ் சோதிக்கின்றான், படித்தவர்களையும் அல்லாஹ் சோதிக்கின்றான், படிப்பறிவு இல்லாதவர்களையும் அல்லாஹ் சோதிக்கின்றான். முழுமையான தீன்படி வாழக்கூடியவர்களையும் அல்லாஹ் சோதிக்கின்றான், தீனையும் ஷரியத்தையும் மறந்து வாழக்கூடியவர்களையும் அல்லாஹ் சோதிக்கின்றான். ஆகையால் இந்த உலக வாழ்க்கை ஒரு முஃமினுக்கு ஒரு சோதனை கூடமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தெளிவாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ கபத், நாம் மனிதனை ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையோடு படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். கண்ணியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நிம்மதியாக வாழவே முடியாதா என்பதாக ஒரு கேள்வியும் இருக்கும். அனைத்து விதமான மக்களுக்கும் இந்த உலக வாழ்க்கை சோதனை சோதனை சோதனைதான், நிச்சயமாக சோதனை உண்டு என்பதாக தெளிவாக நமக்கு ஆதாரங்களோடு இந்த விஷயம் விளக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்களிலே ஒரு கேள்வி வரலாம். அப்படி என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே யாரும் நிம்மதியாக வாழவே முடியாதா என்பதாக ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். கண்ணியமானவர்களே, சோதனை சூழ்நிலையிலே இருந்து கொண்டும் நாம் சாதனை படைக்க முடியும். அப்படிதான் நபிமார்கள் இருந்தார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சித்தீக்களுடைய வாழ்க்கை எல்லாம் அப்படிதான் இருந்தது. வெளிரங்க தோற்றத்திலே வெளிரங்கத்தை மட்டும் பார்க்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பார்வையிலே பார்ப்பவர்களுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சிக்கி தவிக்கின்றார் என்பதை போன்று விளங்கும். ஆனால்
எல்லா நிலையிலும் எவர் நல்ல அமல்களை ஆமாலே சாலிஹா என்று சொல்லக்கூடிய நல்ல அமல்களை யார் பற்றி பிடித்துக் கொள்கின்றார்களோ, சோதனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும், சோதனையெல்லாம் அவர் சந்தித்துக் கொண்டிருப்பார். ஆனால் அனைத்து சோதனையிலும் அனைத்து நிலையிலும் யார் நல்ல அமல்களோடு இணைந்து இருக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்தை அந்த சோதனை என்ற சூழ்நிலை அவருடைய உள்ளத்தை பாதிக்காது. இதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். நம்முடைய கேள்விக்கு பதில் இங்கிருந்தோ அங்கிருந்தும் சொல்லவில்லை, மாறாக குர்ஆனிலே அல்லாஹ் அதற்கு பதிலும் வைத்திருக்கின்றான். தெளிவாக அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி நான் சோதிப்பேன் என்று சொல்லிவிட்டானோ அந்த சோதனையிலே எப்படி நாம் சாதனை படைப்பது என்பதையும் அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்லிவிட்டான். அதைதான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, நல்ல அமல்களை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, யார் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ எல்லா நிலையிலும் சந்தோஷத்திலும் சிரமங்களிலும் மகிழ்ச்சியிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சோதனையிலும் சிரமத்திலும் யார் நல்ல அமல்களை பற்றி பிடித்துக் கொள்கின்றார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நாம் ஆணித்தனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அவர்களுக்கு நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுப்போம். ஃபலனுஹ்யியன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, ஃபலனுஹ்யியன்னஹும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூனே முஷத்தத் தஸ்தீர் பெற்ற நூன். கிராமரை படித்தவர்கள் அழகாக இதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த தஸ்தீர் பெற்ற நூனை அல்லாஹ் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக உறுதியாக அல்லாஹ் சொல்லும் பொழுதுதான் இந்த நூனை தஸ்தீர் பெற்ற நூனை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபலனுஹ்யியன்னஹும், நிச்சயமாக உறுதியாக ஹயாத்தன் தய்யிபா, பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் இந்த உலகத்திலே. பார்க்கக்கூடியவர்கள் பார்வையில வேணால் நீங்கள் சிரமங்களிலும் கஷ்டத்திலும் சோதனையிலும் இருப்பதை போன்று அவர்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த சிரமத்தின் காரணமாக உங்களுடைய உள்ளம் பாதிக்கவே பாதிக்காது. நீங்கள் உள்ளத்தின் ரீதியாக ஒரு மகிழ்ச்சியான, ஒரு இன்பமான, ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அந்த உணர்வை நீங்கள் மட்டும்தான் உணர முடியும். ஃபலனுஹ்யியன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, அல்லாஹ் பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுப்பான். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், மறுஉலகத்திற்கு பிறகு மௌத்தாக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் எதையெல்லாம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ அத்தனை நிஅமத்துகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அதற்கு பிறகு உங்களுக்கு கேட்கப்படும், இதையும் தாண்டி நீங்கள் எதையும் விரும்புகின்றீர்களா, நீங்கள் விரும்புவதை கேளுங்கள், அதையும் நான் தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சிரமத்தையும் கஷ்டத்திலும் என்னை வணங்குவதிலே நீங்கள் சிறிதளவும் குறை வைக்கவில்லை. பேணுதலாக தொடர்படியாக நல்ல அமல்களிலே நீங்கள் இணைந்திருந்தீர்கள். இப்பொழுது நான் உங்களை சந்தோஷப்படுத்துகின்றேன், நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், நான் தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய வெற்றி நிரந்தரமான வெற்றி அல்ல. இந்த உலகத்துடைய தோல்வி நிரந்தரமான தோல்வியும் அல்ல. அல்லாஹ் தபாரக் வ தஆலா சில நேரங்களிலே வெற்றியை கொடுத்தும் சோதிக்கின்றான், சில நேரங்களிலே அல்லாஹ் தோல்வியை கொடுத்தும் சோதிக்கின்றான். அல்லாஹ் சில நேரங்களிலே செல்வத்தை கொடுத்தும் சோதிக்கின்றான். அல்லாஹ் சில நேரங்களிலே செல்வத்திலே குறை ஏற்படுத்த வைத்து அவருக்கு நஷ்டத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கின்றான். அதே போல அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கின்றான்.
அவருக்கு நோய் நொடியை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கின்றான். அல்லாஹ் சில நபர்களுக்கு குழந்தையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கின்றான். சில நபர்களுக்கு அல்லாஹ் குழந்தை வாக்கியத்தை கொடுக்காமல் அல்லாஹ் சோதிக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய நியதியை எல்லாம் இப்படிதான் அமைத்திருக்கின்றான். சோதனையான சூழ்ச்சியிலும் சூழ்நிலையிலும் அவர் சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்க முடியும். என்ன செய்ய வேண்டும்? நல்ல அமல்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். எவர் மறு உலகத்திலே மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு செய்கின்றார்களோ, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலே யார் வெற்றி அடைந்து விடுகின்றாரோ அவர் நிரந்தரமான வெற்றி அடைந்து விடுவார். யார் மறுமையிலே மறுவுடைய வாழ்க்கையிலே யார் தோல்வி அடைந்து விடுகின்றாரோ அவர் நிரந்தரமான தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த உலகத்துடைய நிலைப்பாடு இருக்கின்றதே, இது ஏற்றுத்தாழ்வாக தான் நல்லா படித்திருக்கின்றான். சில நேரங்களிலே ஒரு விதமான சூழ்நிலை இருக்கும், ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். அதே போல் மற்றொரு சூழ்நிலையிலே ஒரு விதமான சரிவை நாம் பார்க்க வேண்டி வரும், சில சிரமங்களையும் நாம் சந்திக்க வேண்டி வரும். இதுதான் உலகத்துடைய நீதியாக இருக்கின்றது. முஃமினுடைய வாழ்க்கை, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எல்லா நிலையிலையும் ஷரியத் என்ன சொல்லுது, இஸ்லாம் எனக்கு எப்படி வழிகாட்டுகின்றது, இந்த நிலையிலே நான் என்ன அமலை செய்து என்னுடைய ரப்பை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்கின்றான். உண்மையான நிச்சயமான அவர்தான் முஃமினாக இருக்கின்றார். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும், யாருக்கெல்லாம் உயிர் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் மௌத்துடைய ருச்சியை உணர்ந்தே தீர வேண்டும். இதுதான் நியதி. அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனை விட இரக்கம் காட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அதிகமான இரக்கம் காட்டக்கூடியவன் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கின்றான். இருப்பினும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் மௌத்தை கொடுக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கின்றான். அல்லதி ஜஅல லகுமுல் அர்த, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. நாம் மௌத்தையும் ஹயாத்தையும் எதற்காக வேண்டி படைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், அதை வைத்து நாம் உங்களை சோதிக்க விரும்புகின்றோம். அதை வைத்து நாம் உண்மை சோதிப்போம். யார் நல்ல அமல்களை செய்து என்னை சந்திக்கின்றார்கள் என்பதாக நாம் சோதிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான், ஹயாத்தன் தய்யிபா, மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் எல்லா நிலையிலும் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன? நம்முடைய வாழ்க்கை நல்ல அமல்களோடு இணைகிறது. ஆமாலே சாலிஹா என்று சொல்லக்கூடிய சாலிஹான அமல்கள், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலையை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக நாம் மாற்ற வேண்டும். நல்ல அமல்கள் எல்லாம் நம் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலையை மாற்றுவது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. என்னுடைய வீட்டை நான் எப்படி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் என்னை கேட்பான். என்னை பார்த்து அல்லாஹ் கேட்பான். நம்முடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரக்கூடிய சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேனா இல்லையா, அல்லாஹ் என்னை கேட்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் என்னுடைய வீட்டை விட்டு தூரமாக விரண்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேனா, அல்லது மலக்குமார்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேனா இல்லையா என்பதாக அல்லாஹ் என்னை கேட்பான். எப்படி ஒரு முஃமினுடைய வாழ்க்கை நல்ல அமல்களோடு பிணைந்திருக்க வேண்டுமோ, அதே போல ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அவனுடைய வீட்டுக்குரிய பொறுப்பை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பையும் அவன் எந்த நிலையிலே பூர்த்தி செய்கின்றார் என்பதாகவும் அதை பற்றியும் அவர் சிந்திக்க வேண்டும். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், இன்னும் மற்றவர்கள் யாரெல்லாம் வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்களோடு நேரம் கொடுத்து
அவர்களை எப்படி நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற்ற வேண்டும் என்பதாக நாம் கவலை செய்ய வேண்டும். நாம் எதற்காக வேண்டி கவலை செய்கின்றோமோ அதில் நாம் நிச்சயமாக வெற்றியை பார்க்க முடியும். நாம் பொழுதுபோக்காக சில விஷயங்களிலே சாதாரணமாக நினைத்து விட்டு விடுகின்றோம். ஒரு காலத்துக்கு பிறகு அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்திலே ஒருவருக்கு பல அருட்கொடைகளை கொடுத்து சோதிக்கின்றான் என்று சொன்னால் இதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனைன்னு சொன்னாங்க. ஒருவருக்கு நஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன் அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்றான். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை என்பதாக அவன் விளங்க வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு பிறகு தன்னுடைய அமல்களை சரி செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பல அருட்கொடைகளை கொடுத்து பல செல்வங்களை கொடுத்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கின்றான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் பொதுவாக யாரும் விளங்க மாட்டார்கள். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு ஒரு சோதனையாக இருக்கின்றது, இவ்வளவு செல்வத்தை எல்லாம் எனக்கு தந்திருக்கின்றான், இதை வைத்து அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான் என்பதாக பொதுவாக யாரும் விளங்குறதே இல்லை. தன்னுடைய மனசுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க, நான் ரொம்ப வழக்கசாலி, நான் நிறைய இபாதத்துகள் செஞ்சிருக்கேன், நான் நிறைய வணக்க வழிபாடுகள்லாம் செஞ்சிருக்கேன், அதனால அல்லாஹ் என் வாழ்க்கையை ரொம்ப செழிப்பா வச்சிருக்கிறான் அப்படின்னு அவங்களுடைய இபாதத்தை வைத்து அவர்களே திருப்தி அடைந்து கொள்கின்றார்கள். அதற்காக அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்பதாகவும் நினைத்து இதை சோதனையாக நினைக்கிறது இல்லை. ஒரு மனிதனுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் வருகின்றது என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே சபிக்கப்பட்டவர் என்பதாக அர்த்தமும் இல்லை. ஒருவருக்கு நிறைய அருட்கொடைகள் கிடைக்கின்றது என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய இறைநேசராகிவிட்டார் என்பதற்கு அது அடையாளமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களிலே மிக சிறந்த மனிதர்களாக அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக முதல் தரத்திலே அல்லாஹ் நபிமார்களுக்கு தான் வைத்திருக்கின்றான். நபிமார்களுடைய அந்தஸ்தை தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நபிமார்களையும் அல்லாஹ் இந்த உலகத்துடைய நியதிக்கேற்ப, நான் இதுக்கு முன்னே சொல்லியிருந்தேன், அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை அப்படிதான் படைத்திருக்கின்றான், ஏற்றத்தாழ்வோடு தான் படைத்திருக்கின்றான் என்பதாக அதே நீதிதான் நபிமார்களோடும். நபிமார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கின்றான், உடல் ரீதியாக சோதித்திருக்கின்றான், அவர்களுக்கு நோய்களை கொடுத்தும் எல்லாம் சோதித்திருக்கின்றான், அவர்களுடைய குடும்ப ரீதியாகவும் எல்லாம் சோதித்திருக்கின்றான், அவர்களுடைய ஊர் மக்கள் மூலமாகவும் எல்லாம் சோதித்திருக்கின்றான். ஆட்சியும் அவர்களுக்கு அரசாங்கமும் ஆட்சியும் கொடுத்தும் எல்லாம் சோதித்தான், அதை எடுத்தும் எல்லாம் சோதித்திருக்கின்றான். நபிமார்களையும் எல்லாம் சோதித்தான். அந்த சோதனையை வென்றவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதை எப்படி வெல்வது அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். நல்ல அமல்களோடு தன்னை பின்னி பிணைங்கிக் கொள்வது, எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வாழ்வது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முன்வைத்து வாழ்வது, இதன் மூலமாக தான் அந்த சோதனை கட்டத்தை நாம் வெல்ல முடியும். ஆகையால் இந்த விஷயத்தை விளங்க வேண்டும். யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கின்றானோ அந்த செல்வத்தை சரியான முறையில் செலவு செய்வது. அதுதான் சொல்லுவாங்க, முஃமினுடைய தன்மை இருக்கின்றது, இரண்டு தன்மையோடு முஃமின் வாழ வேண்டும். ஒன்று சபரோடு, இன்னொன்று ஷுக்ரோடு. இதற்கு முன்னுள்ள ஜும்மாவிலும் நான் சொல்லியிருக்கின்றேன். அல்லாஹ் நம்மை நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வது, அதிகமாக நன்றி செலுத்துவது, தன்னுடைய நன்றியை எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ பொருள் ரீதியாக, உடல் ரீதியாக, செல்வத்தின் ரீதியாக, தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கின்றது சொன்னால் அந்த செல்வாக்கின் ரீதியாக எப்படியெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அதற்கு மாறாக அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான் என்று சொன்னால், சோதனைக்கு பிறகு சோதனை வந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் அந்த சோதனையிலே நாம் பொறுமையை கையாள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய நல்ல அமல்களை செய்து கொண்டு பொறுமையோடு அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்க வேண்டும். இந்த இரண்டு தன்மைகளோடு தான் ஒரு முஃமின் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர்தான் உண்மையான முஃமினாக இருப்பார். ஒன்று சபர், பொறுமை, இன்னொன்று ஷுக்ர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இந்த இரண்டு தன்மைகளோடு யார் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படியெல்லாம் இந்த சூழ்நிலை மாறினாலும் சரி, அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கின்றது, பல நுஹியன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா. எந்த ஆட்சி மாறினாலும் சரி, எந்த அதிகாரம் மாறினாலும் சரி, எந்த சூழ்நிலை மாறினாலும் சரி, நம்முடைய அமல்களிலே நாம் உறுதியாக இருப்போமேயானால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கின்றது, அல்லாஹ் நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே தருவான். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், உற்றார் உறவினருக்கும், உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் தந்து அல்லாஹ் கிருபை செய்திருவானாக. மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் தபாரக வ தஆலா தன் வாக்குறுதி சொன்ன விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு தருவான். அதையும் தாண்டி நாம் விரும்பியதையும் அல்லாஹ் தருவான். அதை அடையக்கூடிய சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரமிப்பு புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் தௌஹீத்.